பண்டைய சங்க தமிழ் நூல்கள் செல்லரித்து போகாம, தன்னுடைய அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து, காத்து, அத பரிசோதித்து, அத அச்சிட்டு வாழ வைத்த முதல்வரும், தமிழின் நூல்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும்ங்கிற தமிழோட பெருமைய ஒவ்வொரு நூலா பதிப்பித்த ஒரு பெருமைக்குரியவருமான தமிழ் பதிப்புத் துறையின் முன்னோடி சிறுபட்டி வைரவநாத தாமோதரம் பிள்ளை அவர்களோட 192வது பிறந்தநாள் இன்னைக்கு போற்றி வணங்குவோம். இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறுபட்டியில் பிறந்தார். அதாவது இவர் 12 செப்டம்பர் 1832 பிறந்தவர். எண்ணற்ற சிறப்புகள் இருந்தாலும் பாண்டிய மன்னன் கைகளுக்கே அகப்படாத அன்று இழக்கப்பட்டதாக கருதப்பட்ட தொல்காப்பியத்தோட பொருளதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இவர் தான் அச்சிட்டு வெளியிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீர சோழியம் அப்படின்னா 1881 இது வீரராஜேந்திர சோழன் காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு இலக்கண நூல், அதையும் பதிப்பிக்கிறார். கிட்டத்தட்ட இவர் ஒரு 11க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். எண்ணற்ற நூல்களை பதிப்பித்திருக்கிறார். இவர் பதிப்புத்துறையின் முன்னோடி தந்தைன்னு கூட சொல்லலாம். தன்னுடைய 69ஆம் வயதில் 1901 ஜனவரி 1 இறக்கிறார்.